10ஆம் வகுப்பு கணிதம் இயல் 8 புள்ளியியலும் நிகழ்தகவும் எடுத்துக்காட்டு 8-14 எளிய மற்றும் தெளிவான விளக்கத்துடன் இந்த வீடியோல பார்க்கலாம். கணக்கு பாருங்க. 15 தரவு புள்ளிகளின் சராசரி மற்றும் திட்ட விலக்கம் 10,5. அதுக்கு என்ன அர்த்தம் பாருங்க. 15 தரவு புள்ளிகள் இருக்கு அப்படின்னா அந்த அட்டவணையில 15 புள்ளிகள் கொடுத்திருந்தாங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது n சமம் 15. அடுத்து அதனுடைய சராசரி மற்றும் திட்ட விலக்கம் கொடுத்திருக்காங்க. சராசரினா எக்ஸ் பார். சராசரி எவ்வளவா 10. அதனுடைய திட்ட விலக்கம் சிக்மா சமம் 5. அதை சரிபார்க்கும் பொழுது கொடுக்கப்பட்டுள்ள ஒரு தரவு புள்ளி 8 என தவறுதலாக குறிக்கப்பட்டுள்ளது. இப்ப தவறான மதிப்பு என்ன 8. அந்த அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட 15 மதிப்புல ஒரு மதிப்பு தவறா இருக்கு. அந்த மதிப்பு 8. அப்ப சரியான மதிப்பு என்ன? அதன் சரியான தரவு புள்ளி 23. சரியான மதிப்பு 23. கேள்வி சரியான தரவின் சராசரி மற்றும் திட்ட விலக்கத்தை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு உங்களை கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா? நாம இந்த சராசரி எக்ஸ் பார்ல இருந்து ஆரம்பிப்போம். எக்ஸ் பாருக்கான ஃபார்முலா சிக்மா எக்ஸ் பை என் சமம் 10. சிக்மா எக்ஸ் பை என் என்னங்கிறது 15 சமம் 10. 15 இந்த பக்கம் கொண்டு பெருக்கிக்குங்க. சிக்மா எக்ஸ் சமம் 15 × 10 150. இது தவறான சிக்மா எக்ஸ் இல்லையா? நமக்கு என்ன வேணும்? திருத்தப்பட்ட சிக்மா எக்ஸ் வேணும். அதாவது திருத்தப்பட்ட கூடுதல் வேணும்னா இந்த 180ல இருந்து தவறான மதிப்பு 8 கழிச்சிட்டு சரியான மதிப்பு 23 கூட்டிக்கணும். கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 165 கிடைக்கும். நமக்கு சரியான சராசரி கண்டுபிடிப்போம். அதாவது திருத்தப்பட்ட சராசரி. திருத்தப்பட்ட சராசரி வேணும்னா திருத்தப்பட்ட கூடுதலான 165 தரவுகளின் எண்ணிக்கை 15ஆல வகுத்துருவோம். ஒரு 15 ஒரு 15 மிச்சம் 1 ஒரு 15 திருத்தப்பட்ட சராசரி 11. அடுத்து திருத்தப்பட்ட திட்ட விலக்கம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு கொடுக்கப்பட்ட திட்ட விலக்கம் சிக்மாவை எடுத்து எழுதிக்குவோம். சிக்மா என்ன கணக்குல 5. அதை எடுத்து நாம எழுதிக்கிட்டோம். சிக்மாவுக்கு நேரடி முறை ஃபார்முலா போட்டுக்குங்க. சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ் சிக்மா எக்ஸ் பை என் த ஹோல் ஸ்கொயர் சமம் 5. இருபுறமும் வர்க்கப்படுத்துங்க. வர்க்கப்படுத்தும் போது இங்க ரூட் போயிடும் இல்லையா? சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ் சிக்மா எக்ஸ் பை என் த ஹோல் ஸ்கொயர் சமம் 25. சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் பை என்னங்கிறது 15 மைனஸ் சிக்மா எக்ஸ் பை என்னங்கிறது சராசரி. சராசரி 10 கணக்குல கொடுத்திருக்காங்க. அதை இங்க போட்டுக்கோங்க. 10 ஸ்கொயர் சமம் 5 ஸ்கொயர் 25. 10 ஸ்கொயர் 100. அதை அந்த பக்கம் எடுத்துட்டு போய் 25ஓட கூட்டிக்கிங்க. அப்ப சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் பை 15 சமம் 25 கூட்டல் 100 125. 15 கொண்டு அங்க பெருக்கிக்குங்க. சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் சமம் 125 × 15. பெருக்குவோமா? 125 15ஓட பெருக்குங்க. 5 25 மீது 2 2 5 10 2 12 1 5 1 6 1 125 125 கூட்டுங்க. 5 7 8 1 1875. நமக்கு திருத்தப்பட்ட சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் வேணும் இல்லையா? வேணும்னா 1875ல இருந்து தவறான மதிப்பான 8ஓட ஸ்கொயரை கழிச்சிட்டு சரியான மதிப்பான 23ஓட ஸ்கொயரை கூட்டிக்கணும். அதாவது 1875 மைனஸ் 64 பிளஸ் 23 ஸ்கொயர் 529. 1875ல 64 கழிச்சிங்கன்னா 1 1 8 1. அது கூட 529 கூட்டிக்கோங்க. 10க்கு 0 மீதி 1 4 3 2 2340. அதாவது திருத்தப்பட்ட சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் 2340. இப்போ திருத்தப்பட்ட திட்ட விலக்கம் கண்டுபிடிப்போம். சமம் ஃபார்முலா எழுதிக்கலாம். ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ் சிக்மா எக்ஸ் பை என் த ஹோல் ஸ்கொயர் சமம் திருத்தப்பட்ட சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் 2340 பை
n 15 மைனஸ் சிக்மா எக்ஸ் பை என்னங்கிறது சராசரி, திருத்தப்பட்ட சராசரி 11 அதோட ஸ்கொயர். அடிச்சுக்கோங்க. ஒரு 15 15, ஒரு 15 15, மீதி 8 84, 5 15 75, மீதி 9 90, 6 15 90. அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்க. ரூட் ஆஃப் 156 மைனஸ் 11 ஸ்கொயர் 121 கழிச்சிங்கன்னா ரூட் ஆஃப் 35. 35க்கு வர்க்கமூலம் எடுப்போம் நாம. 35க்குள்ள அடங்குற மிகப்பெரிய வர்க்கம் 5. 5 25, மிச்சம் 10. புள்ளி வச்சு 0 0 0 0 0 0 போட்டுக்கோங்க. 2 0 இங்க இறக்கிக்குங்க. 5 2ஆல பெருக்கினீங்கன்னா 10. பாருங்க, இது 10, இது 1000. அப்படின்னா இத போல இங்க 10 பாருங்க, இங்கேயும் 10 தான் இருக்கு. அப்படின்னா இங்க 10 போடலாமா அப்படின்னா 10 நம்ம போட மாட்டோம் இல்லையா? 9 போட்டுக்கலாம். 9க்கு 9 81, 9 9 கழிச்சீங்கன்னா 9 1. 2 0 இறக்கிக்குங்க. 59 2ஆல பெருக்கி எழுதுங்க. 2 9 18 8, மிச்சம் 1. 2 5 10 1 11. எத்தனை முறை இருக்கு? ஒரு முறை இருக்கு இல்லையா? ஒரு முறை. 1 1 8 1 கழிச்சீங்கன்னா 9 1 7. 2 0 இறக்கிக்குங்க. அது 2ஆல பெருக்கி எழுதுங்க. ஒரு 2 2 2 அப்போ 18க்கு 8, இங்க 11. இங்க 1, இங்க 7 இருக்கு இல்லையா? அப்படின்னா 6 தடவை போட்டு பார்க்கலாமா? 1 1 8 2 பெருக்கல் 6. 2 6 12க்கு 2, மிச்சம் 1. 6 8 48, 1 49, மிச்சம் 4. ஒரு 6 6, 6 4 10, மிச்சம் 1. ஒரு 6 6 1 7 போட்டுக்கலாம் இல்லையா? 6. இங்க ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் என்ன? 5.92. புதிய திட்ட விலக்கம் 5.92. நன்றி மாணவர்களே.